சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு, அப்புறம் ஒரு கோளத்தோட கன அளவோட விகிதத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரேஷியோ ஆஃப் தி என்னது சிலிண்டரு, கோனு, ஸ்பியர் இதோட வால்யூமோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றோடைய டயாமீட்டர் வந்து ஹைட்டுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போனா எடுத்துக்கலாம் h = 2r இல்லையா? h = 2rன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம டயாமீட்டர்னா என்னது? டயாமீட்டர்னா என்னது? 2r தானே டயாமீட்டர். ரேடியஸை வந்து 2 மடங்கு போட்டு டயாமீட்டர். சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சிலிண்டரு, கோனு, ஸ்பியர் எல்லாத்தோட கன அளவுக்கும் ஃபார்முலா வந்து எழுதிடலாம். உருளைக்கு என்ன ஃபார்முலா? πr²h, கூம்புக்கு 1/3 πr²h, கோலத்துக்கு 4/3 πr³. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இதனால் ஒரு r², அதாவது நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி தான். இப்போ இங்கே ரேஷியோ இது வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது. இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 312 கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி காமனாக r² இருக்கா? இப்போ r²ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி r²ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும் r² கேன்சல் ஆகிடும் இல்லையா? இங்கே r² வச்சுன்னா கிடைக்கும் r⁴ மட்டும் இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா காமனாக இருக்கலாம் அப்படியே அச்சாலே அதான் ஆன்சர் வரும். காமனாக இருக்கலாம் அப்படியே அச்சிடலாம். ஓகேங்களா? ரெண்டும் ஒன்று தான். இங்கே அச்சிங்கன்னா ஒரு r மட்டும் மீதி இருக்கும். ஓகேவா? அப்புறம் பையை வந்து அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும். இப்போ மீதி என்ன இருக்குன்னா இதாக இருக்கும் h 1/3h அப்புறம் 4/3r. அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன், இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க இல்லையா? சமமான விட்டம் உயரம், அதாவது இதோட விட்டம் வந்து இதோட உயரத்துக்கு வந்து ஈக்குவல். எல்லாத்துக்கும் அதே தான். ஓகேங்களா? இது வந்து 2rன்னு இது ஹைட்டு வந்து என்ன அர்த்தம்? ஸ்பியருக்கு வந்து நார்மலாகவே சமமாக தான் இருக்கும் இல்லையா? h = 2r தான். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வந்து 2 × r வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஹைட்டுக்கு தான் ஈக்குவல். எல்லாத்துலேயும் வந்து அந்த h = 2r வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த h இடத்துல 2r சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். ஓகே, h = 2rன்றது வந்து சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? h இடத்துல 2r போட்டால் 2r. இந்த இடத்துல h = 2r போட்டால் நான் கிடைக்கும், இங்கே ஒரு 2r கிடைக்கும். இந்த இங்கே எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணலாம், எல்லா காமனாக இருக்கிறதுலாம் கேன்சல் பண்ணலாம். இந்த r போயிடும். மீதி இருக்கிறத மட்டும் இங்கே எழுதினா நான் கிடைக்கும் 2:2/3 4/3 கிடைக்கும். இப்போ 3 நம்ம கேன்சல் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா? 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் ஆகும். இந்த 3 கேன்சல் பண்ணுறதுக்கு அது மாதிரி பண்ணுறோம். இங்கே இன்ட்டு 3 வரும், இங்கே ஒரு இன்ட்டு 3 வருமா? இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 3 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 பண்ணால் கிடைக்கும், இங்கே 6 கிடைக்கும். அப்போ 6:2:4ன்னு வரும். அப்புறம் 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம் இல்லையா? டிவைட் பண்ணதுக்கப்புறம் நான் கிடைக்கும் 3:1:2 தான் வந்து ஆன்சர்.